வணக்கம் அன்பு நேயர்களே. கடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலிலே விஜயனுடைய கட்சி 108 இடங்களை பெற்று பெரும்பான்மை பெறாத சூழலிலே காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய ஆதரவை நாடி இந்த காங்கிரஸ் பேரியக்கம் அவருக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறார். இதை தவறு என்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சிகளும் திராவிட முன்னேற்ற கழகமும் அகில இந்திய அளவில் இருக்கின்ற கூட்டணி கட்சிகளுக்கு கூட இது ஒரு குற்றச்சாட்டாக வைத்திருக்கலாம். ஆனால் காங்கிரசினுடைய முடிவு என்ன தெரியுமா? தமிழகத்தினுடைய அரசியல் மாற்றத்தை பாரதிய ஜனதா தனக்கு சாதகமாக பயன்படுத்தி விடக்கூடாது என்பதற்காகத்தான் விஜய்க்கு தன்னுடைய ஆதரவை உடனடியாக தெரிவித்தது. தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற வேண்டும் என்பதற்காகவோ ஆட்சி அதிகாரத்தில் நமக்கு அமைச்சர் பதவி கிடைக்கும் என்பதற்காக அல்ல. இந்த ஒரு அதிகார ஆட்டத்தை தமிழகத்தை பகடைக்காயாக பயன்படுத்தி பாரதிய ஜனதாவுடைய அரசு மத்திய அரசு இதை தனக்கு சாதகமான சூழலை தமிழகத்திலே ஏற்படுத்தி விடக்கூடாது என்பதற்காக ஜனநாயகத்தினுடைய வழியில் வந்திருந்தவரை காப்பாற்றி அவருக்கு ஒரு அரியணை அமைத்து வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த செயலை செய்திருக்கிறது. தவிர ஒருபோதும் இந்த கூட்டணி தர்மத்தை மீறி செஞ்சதற்கோ இல்லை அகில இந்திய அளவிலே கூட்டணி தர்மத்தை மீறியதற்கு ஒரு உள்நோக்கம் என்பது எதுவும் இல்லை. இங்கே பாரதிய ஜனதாவினுடைய அதிகாரத்தை நிலைநாட்ட விடக்கூடாது என்பதற்காகத்தான் அதை செய்திருக்கிறது. இன்றைக்கி அகில இந்தியாவிலிருந்து நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, இந்த மாதிரி பண்ணுறீங்க, இது ஒரு பெரிய தவறான செயல் கூட இருந்துட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அதிகாரத்தில் எந்த ஒரு பயனையும் காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தொண்டனோ தலைவரோ பெறவில்லை. அப்படி இருக்கையில் ஒரு அதிகாரமற்ற சூழலில் தான் அவருக்கு என்றும் துணை நின்றார்கள். அவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கு நாங்கள் வாக்களித்திருக்கிறோம் என நிலை காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய அத்தனை தொண்டர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு துணை நின்றார்கள். இன்று ஒரு அரசியல் அதிகாரத்தை ஒரு துஷ்பிரயோகமாக பாரதிய ஜனதா அரசு இந்த தமிழகத்திலே தன்னுடைய அதிகாரத்தை நிலைநாட்டும். விஜயை தனியாக பாரதிய ஜனதா அரசோடு நீங்கள் ஒன்றிணைய வைத்தால் இங்கு மத்திய ஆளும் பாரதிய ஜனதாவுடைய அரசு தான் நடைபெறும். இதை தடுப்பதற்காகத்தான் இந்த ஒரு முறையை நாம் உடனடியாக விஜயோடு பகிர்ந்து மதச்சார்பற்ற ஒரு நிலையில் நீங்கள் இருக்க வேண்டும், உங்களுக்கு நாங்கள் ஆதரவு தருகிறோம் என்று. அது இந்த முடிவு தவறான முடிவல்ல. திராவிட முன்னேற்ற கழகத்தை பழிவாங்கும் சூழ்நிலை அல்ல. தமிழக அரசினுடைய தலையெழுத்தை பாரதிய ஜனதாவினுடைய கைகளில் கொடுத்துவிடக்கூடாது, பாரதிய ஜனதா இந்த இடத்திலே அதிகாரத்தை செயல்படுத்த விடக்கூடாது என்பதற்காக இந்த மண்ணிலே பாரதிய ஜனதா என்ற ஒரு இயக்கம் மீண்டும் தலை தூக்கி தன் அதிகாரத்தை படைத்துவிடக்கூடாது என்பதற்காக மட்டும்தான் இந்திய தேசிய காங்கிரஸ் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறது. அது மட்டுமில்லை, இன்னைக்கு இல்லைங்க, 20-15 வருஷத்துக்கு முன்னாடியே விஜயனுடைய ஒரு நட்பு ராகுல் காந்தி இருந்திருக்கிறது. ராகுல் காந்தி 15